ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சு சமைக்க தான் வந்தாச்சு கிச்சனுக்கு. இன்றைக்கி பாருங்கள், காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்ன சமையலுக்கு தேவையான காய்கறின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழைத்தண்டு கூட்டு வச்சுட்டு சிம்பிளாக வெண்டைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ஊற வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். புளி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வச்சுட்டு இந்த காய்கறி கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம காமிக்கிறவங்கக்கிட்ட காய்கறி கட் பண்ண டைம் எடுக்கும். அதனால் ஒரு 1/2 hour அது ஆகிடும். இப்போ வந்து இந்த வாழைத்தண்டு வந்து நான் அரிசி கழுவின தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அரிசி கழுவின தண்ணி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு கூட்டு செஞ்சுக்க போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி மட்டும்தான் அதில் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி. மற்றபடி இந்த கூட்டுக்கு வேறு தண்ணி எதுவும் நான் சேர்க்க போகிறதே கிடையாது. ஏன்னா வாழைத்தண்டுலேயே உங்களுக்கு தண்ணி போதுமான தண்ணி இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகா தேவையான அளவு. இப்போ அது கூட வாழைத்தண்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து விசில் போட்டு இந்த குக்கரில் வந்து 3 விசிலே கரெக்டாக வெந்து வந்துருச்சு. 3 விசிலே போட்டால் போதும். உங்களுக்கும் கரெக்டாக உங்களுக்கு சாப்பிட்ற பக்குவத்தில் வெந்து வந்துடும். இது இப்போ 3 விசில் வரட்டும். நீங்கள் இன்றைக்கி மதியம் லஞ்ச் என்ன செஞ்சீங்க அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். காரக்குழம்பு மேக்ஸிமம் காரக்குழம்பு வைக்க மாட்டார். யார் எப்போயாவது தான் செய்வேன் காரக்குழம்பு. ஏன்னா காரக்குழம்பு அவ்வளோ யாருக்கும் வீட்டில் பிடிக்காது. இப்போ வந்து அது குக்கர் விசில் வந்துடுச்சு. எடுத்து சைடில் வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பக்கம் வந்து வெண்டைக்காய் வந்து நான் வதக்கி தான் குழம்புக்கு எப்பவுமே சேர்த்துக்குவேன். இப்போ வந்து குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பக்கத்தில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து நல்லா வந்து வெறும் கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. அதுலேயே உங்களுக்கு 1/4 வயசு அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். குழப்பு தன்மை இருக்காது நீங்கள் வதக்கி போட்டிங்கன்னா. இப்போ வந்து வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து புளியும் குழம்பு மிளகா பொடியும் நான் கரைச்சி வச்சுருந்தேன். அதை கரைச்சி இந்த குழம்புல அப்படியே சேர்த்துக்குங்க வதங்கினதில். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே வெண்டைக்காயை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. குழம்பு தயாராகிடும். இப்போ வந்து கூட்டு ரெடி ஆகிடுச்சு. விசில் போயிடுச்சு. இதில் வந்து நான் சால்ட் உப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போதைக்கு. இப்போ வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குவான்டிட்டி அளவு கம்மியாகிடும். நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும். இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு இதுவும் வதங்கி வந்தோடனே இந்த கூட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு அருமையான வாழைத்தண்டு கூட்டு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பூ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் பூ ஆட் பண்ணல. ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு தேங்காய் பூ இல்லை. அதை ரெடி பண்ண சொல்லிவிட்டு நான் இப்படியே விட்டுட்டேன். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துக்குங்க. இதுக்கு வெண்டைக்காய் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சிடுச்சுன்னா நமக்கு வந்து குழம்பு தயாராகிடும். காரக்குழம்பு வந்து பல மெத்தடில் வைக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றலை, சிம்பிளாக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பும் நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு, தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து சாதம், இந்த காய்கறிலாம் அறியிறப்பவே நான் சாதமும் ரெடி பண்ணி வடிச்சிட்டேன். நம்ம சமையல் ஓவரால் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு, அப்புறம் கூட்டு, அப்புறம் வந்து இது கூட வந்து சைட் டிஷ் பத்தாது சொல்லிவிட்டு ஒரு ஆம்லெட்டு போட்டு கொடுத்துட்றேன் பசங்களுக்கு. ஆம்லெட்டு போட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.